ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த இன்டர்வியூவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நபர். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ஒரு 6 டைம்ஸ் எழுதி அதில் வந்து ஒரு 4 டைம்ஸ் மெயின்ஸ் பாஸ் பண்ணி 2 டைம் வந்து நேர்முக தேர்வுக்கு சென்று தொடர் முயற்சியில் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வந்து வெற்றியை வந்து தள்ளி போனால் கூட இதுக்கு இடையில் வந்து ஒரு எக்ஸாம்ஸை வந்து எழுதி அந்த எக்ஸாமினேஷனில் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த எக்ஸாமுக்கு பேர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிரேட் பி எக்ஸாம். அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவல் டு ஐஏஎஸ். யங் ஏஜில் வந்து ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ஆர்பிஐ கிரேட் பி ஆஃபீஸரை ஜாயின் பண்ணால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு டெப்டி கவர்னர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பணி தான் இது. அந்த பணியில் சேர போகிற ஷமி ஷலேஸ் அவங்க தான் வந்து நம்ம இந்த இன்டர்வியூ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சென்ற ஆண்டு நடந்த கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்ட மாணவி தான் வந்து ஷமி ஷலேஸ். போன முறை நேர்முக தேர்விலேயே ரொம்ப எதிர்பார்த்தோம், ஒரு அற்புதமான ஒரு கேண்டிடேட். பட் சில நேரங்களில் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் சக்ஸஸ் தள்ளி போகும், ஆனால் அது இடையில வந்து நிறைய வெற்றிகள் வரும். அப்படி ஒரு வெற்றியை வந்து இன்றைக்கி அடைஞ்சிருக்கவங்க தான் ஷமி ஷலேஸ். அந்த ஜேர்னி எப்படி இருந்தது, அதில் எப்படி வெற்றி அடைஞ்சாங்க, அந்த தேர்வுக்கு வந்து தயாராகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவர்களுடைய அறிவுரை என்ன அப்படின்றதான் we are going to see in this episode. So watch this episode in case if you are preparing for civil service examinations, if you are a senior candidate, if you are a veteran, and if you are aiming for some kind of parallelly if you are preparing for some other exams, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிரேட் பி எழுதணும், நீங்களும் வந்து இவங்களை போல வரணும் அப்படின்னா இந்த எபிசோட் மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. வெல்கம் ஷமி ஷலேஸ். தேங்க்யூ சார். ஷமி ஷலேஸ், இப்போ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டு இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிரேட் பி வந்திருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிரேட் பி சக்ஸஸில் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டோடைய அந்த கான்ட்ரிபியூஷன் இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்கள் சார். இமென்ஸ்லி சார், பிகாஸ் ரொம்ப நிறைய டாபிக்ஸ் வந்து ஓவர்லேப்பே ஆகும் சார். அண்ட் உங்களுக்கு ஆர்பிஐ கிரேட் பியோட ஃபேஸ் 2ல டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 பேப்பர்ஸ் இருக்குது. எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இஸ் கம்ப்ளீட்லி வாட் யூ ஸ்டடி இன் GS 1, 2, 3. அதே மாதிரி ஃபைனான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பேப்பரில் எத்திக்ஸ் இஸ் இன்க்ளூடட் சார். அண்ட் என்னோட ஆப்ஷனல் வந்து யூபிஎஸ்சிக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தது. ஸோ போத் ஃபைனான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை நான் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே பேப்பர் 1, பேப்பர் 2ல ஆல்ரெடி படித்து வச்சிருந்தேன். திஸ் வாஸ் மை நேச்சுரல் அட்வான்டேஜ் பிகாஸ் ஆஃப் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். இதை தாண்டியுமே வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதுச்சுலையுமே வந்து ஓவர் 100 marks has general awareness and economic and social issues again. இந்த தேர்வு வந்து மொத்தம் நம்ம ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ நம்ம யூபிஎஸ்சி மாதிரியே. மொத்தம் ப்ரிலிம்ஸ் மார்க் எவ்வளோ, அதில் என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கு? ஸோ ப்ரிலிம்ஸில் வந்து ஓவரால் 200 questions இருக்கும் சார். அண்ட் 120 minutes கொடுத்துருப்பாங்க. there is a sectional cut off and an overall cut off சார். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் 100 marks நம்ம 200 marks 100 பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 100 marksல வந்து 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு சார். குவான்டிடேட்டிவ், ரீசனிங் and English sir. So each one has its own sectional cutoff and reasoning topics இருக்கு. எல்லாமே சிலபஸ் படி தான் கேட்பாங்க. ஸோ கரெக்டாக இருக்கு சார். இதில் வந்து நீங்கள் செக்ஷனல் கட் ஆஃப் மினிமம் தாண்டியே ஆகணும். தென் தெர் இஸ் த செகண்ட் பார்ட், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸில் உள்ள கொஸ்டின்ஸ். தீஸ் ஆர் வெரி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டட் அண்ட் வெரி ஃபேக்சுவல் ஆல்சோ. பட் இந்த ஸ்கோர்லையுமே செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு. பட் டுகெதர் ஆஃப் தட் ஜென்ரல் அவேர்னஸ் திங் அண்ட் திஸ் குவான்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் will determine the overall cutoff sir. இந்த overall cutoff வந்து it ranges from 60 இருந்திருக்கு, 80 இருந்திருக்கு சில வருஷங்கள்ல, depending on the vacancy and the competition. But இந்த overall cutoffல UPSC aspirants ஓட advantage வந்து you can play with that that 100 marks is fully yours. And also நீங்க CSAT க்கு படிக்கிறீங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம CSAT ப்ரிப்பரேஷன்லேயே சொல்லுவோம், ஒன்று இங்கிலீஷை ஃபோக்கஸ் பண்ணுங்க, இல்லை மேக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்களோ அதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று நீங்கள் செக்ஷனல் கட் ஆஃப் தாண்டுற அளவுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்து பண்ணியிருந்தீங்கன்னா இது இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் செக்ஷனல் கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இட்ஸ் நாட் லைக் இப்போ யூபிஎஸ்சியில் வந்து CSAT பேப்பரில் 33%, கிட்டத்தட்ட 27 மார்க் கொஸ்டினுக்காக சரியாக ஆன்சர் பண்ணணும். இங்கே வந்து 100 அந்த கொஸ்டின்ஸில் எவ்வளோ வந்து கட் ஆஃப் அந்த செக்ஷனல் கட் ஆஃப் வரும்? ஸோ செக்ஷனல் கட் ஆஃப் வந்து பாஸ்ட் 4-5 இயர்ஸில் வந்து இட்ஸ் பீன் இன் சிங்கிள் டிஜிட். ஸோ ரீசனிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் லைக் less than 10 தான் வருமா? less than 10 தான் சார். 100 மார்க்குக்கு less than 10 தான் வருமா? இல்லை சார், ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஒரு 30 மார்க்ஸ்க்கு less than 10. ஓகே. ஸோ அகைன் அதர் 30க்கு less than 10. ஸோ இட்ஸ் பீன் 5-4 அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு சார். ஓகே. ஸோ பட் ஐ வுட் சே CSAT அளவுக்கு அது ஈஸி கிடையாது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், டெடிகேட்டடாக அதுக்குன்னு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம கேட் எக்ஸாமினேஷன் ஸ்டாண்டர்ட் வேணா வச்சுக்கலாம், அவ்வளவுதான். எஸ் little below CAT exam standard but it is not like a normal SBI or IBPS la
சொல்ற மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி இல்லை. ஓகே. At the same time, I'll also like to introduce other regulatory exams, sir. Yes. So this is banking na general banking ne illa. There is banking exam which is the normal commercial bank exam, and then there is a regulatory exam. So adula RBI is just one of the regulators. SEBI irukku, NABARD irukku, PFRDA irukku. இவங்க எல்லாருமே வந்து எவ்ரி இயர் விடாம எக்ஸாம் நடத்திட்டே இருக்காங்க. இதை தவிர கிஃப்ட் சிட்டியோட IFSCA அவங்களும் எக்ஸாம் எடுப்பாங்க. ஆல் ஆர் ஃபார் தி சேம், ஆல்மோஸ்ட் கிரேட் A. RBI மட்டும் கிரேட் Bக்கு இவ்வளோ நாள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ all of them have the same pattern, sir. So and their standard of quants is a little higher than the commercial banks. Okay. Toughness. But UPSC civil service examination கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அந்த ப்ரிப்பரேஷனை பார்த்தோம்னா அதை விட கொஞ்சம் லோயர் ஸ்டாண்டர்ட் தான். For ஜெனரல் அவேர்னஸ்க்கு எல்லாமே அப்படிதான் சார். It is easier. Yes. ஜெனரல் அவேர்னஸ்ல நம்ம கான்செப்சுவலா படிச்சிருப்போம் UPSCக்கு நிறைய. இங்க கொஞ்சம் ஃபேக்சுவலா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நான் கேட்பாங்க அப்படின்ட்டு. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சார் கரெக்டா, அது வந்து இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஜால்ட் மாதிரி தான். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஃபேக்சுவல் அக்யூரசியோட யூபிஎஸ்சிக்கு நம்ம என்றைக்குமே படிச்சிருக்க மாட்டோம். பிகாஸ் யூபிஎஸ்சி ரொம்ப கான்செப்டை டெஸ்ட் பண்ணோம், ஃபேக்ட்ஸ் படிப்போம், ஆனால் பேசிக் லெவலில் தான் படிப்போம். பட் ஹியர் ஐ வுட் சே இன்டர்மீடியட் லெவல் டு அப்பர் ஹையர் லெவல் வரைக்கும் நீங்கள் படிச்சாகணும் ஃபேக்சுவலாக. பட் த அட்வான்டேஜ் ஹியர் இஸ் யூபிஎஸ்சி வந்து நீங்கள் ஒரு 1 இயர்க்கு கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை ஈவன் மிட் டேர்ம் 3 இயர்ஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் கூட கேட்பாங்க. பட் RBI பொறுத்த வரைக்கும் 6 months is more than sufficient and to crack this exam. Wow, very good. இப்போ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நம்ம யூபிஎஸ்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 9 பேப்பர்ஸ் படிப்போம் நம்ம. இது ஒரே நாள்லேயே மெயின்ஸ் மொத்தமாக முடிஞ்சிருது. காலையில் ஒரு பேப்பர், மதியம் வந்து ஒரு 4.5 hours எக்ஸாம், 2 பேப்பர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மெயின்ஸ். ஸோ மெயின்ஸில் வந்து there are 3 papers when it comes to RBI phase 2ல. ஸோ paper 1 is economic and social issues, paper 2 is English comprehension, and paper 3 is finance and management, sir. ஸோ economic and social issues காலையிலே நடந்துரும், and finance and management and English நீங்கள் சொன்ன மாதிரி together ஒரு 4.5 hours போகும். And the major difference here is all of this are typable on the keyboard. It's not handwritten. Oh, okay. So you have to have typing speed. Typing speed practice பண்ணனும் if you're not good with the keys. Okay. அது ஒன்னு sir. And papers in mains has descriptive and objective questions. Okay. So again வந்து 100 marks இருக்கும் sir. 50 marks are divide ஆயிருக்கு. Okay. So அந்த 50 marksல ஒரு 50 is for MCQs. Okay. And the other 50 is for descriptive. Okay. அதுல you will have a choice, but you have to choose 4 questions. Okay. And the 4 questionsல you will have to write 2 questions for 15 marks and 2 questions for 10 marks. Okay. Adding to 50. Okay. And the 15 mark answer 600 words, sir. Okay. And 10 mark answer வந்து 450 words. Oh. So your word count is high. Okay. So உங்க typing speed அவ்வளவு நம்ம இங்க வந்து ஒரு 150 250 பிராக்டீஸ் பண்ணிருப்போம் UPSCல. இங்க 600 words வந்து நம்ம வந்து 15 மார்க்ஸ்க்கு எழுதணும். And content loaded எழுதணும். Because the more content, more facts you give in the answer, the higher scores அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு strategy of aspirants. சில பேருக்கு RBIலே தெரியாத ஒரு strategy. Descriptively what works is the more you load your answers with keywords and content, as in factual content. Okay. So இது ஒரு ஹிண்டாவே நம்ம obviously UPSC aspirantக்கு வந்து இந்த keywordsக்கும் contentக்கும் பஞ்சமே இருக்காது. அது உங்களுக்கு சுத்தமா பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2 இன்டர்வியூ 4 மெயின்ஸ் எழுதுற கேண்டிடேட். ஓகே. சோ நீங்க வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்றதுலாம் அங்க ஒரு சிரமமே இருக்காது. சார் பேப்பர் கம்ப்ளீஷன் கண்டென்ட்ல நமக்கு இருக்குமான்றது இல்ல. பட் டைப்பிங்ன்றது is a new ball game altogether. ஏன்னா வந்து நம்ம ஆன்சர் வந்து நம்ம இங்க ஒரு 4000 word 3 hours எழுதினாலும் கைப்பட எழுதுவோம். ஹேண்ட் ரைட்டிங் முதல்ல நல்லா இருக்கும், போக போக நல்லா இருக்காது, எப்படியோ மேனேஜ் பண்ணிடுவோம். அங்க டைப் பண்ணணும். அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு ஆசைப்பட்ட நம்ம வீட்ல பிராக்டிஸ் பண்ண கீபோர்ட் எல்லாம் இருக்காது. சோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் தாண்டி you should be able to type. இன்ஃபேக்ட் என்னோட எக்ஸாம்ல இந்த தடவை இன்சிடென்ட்லி there was a power cut for 3-4 minutes. அதையும் தாண்டி அந்த டைமையும் தாண்டி you have to complete. And so நீங்க டைம் எப்படி அட்ஜஸ்ட் பண்றீங்கன்றது சார் அதுலயும் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இப்போ ESI இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபைனான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பேப்பர் எடுத்துக்கலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் அதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் 50 marks objective, 50 marks descriptive, 4 questions. இப்போ அதுல கரெக்டா வந்து 8 questions choice கொடுக்காங்க. the way they will divide it is you have to attend a finance question. So you cannot just study management and go expect to clear finance. Finance will be deeper, sir, like ATP1 bonds and what are growth options அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. So you cannot skip that question also. நீங்க கொஞ்சம் படிச்சிருக்கணும்.
அப்படி இருக்கச்சுல how are you going to score அப்படின்ற ஒரு aspect. For me, since I was already working and I was not really in position to study, take leave and all, my preparation for finance was lopsided தான் சார். இருந்தாலும் management paper and finance basics வச்சு தான் I cleared the exam. So my strategy here was management was my USP because of PubAd. So I loaded my management answers with unique case studies in a way that அது அந்த ஃபைனான்ஸில் உள்ள நீங்கள் ஒரு ஜென்ரிக்காக எழுதுகிற ஆன்சரை அது மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஸ்கோர் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் திங் அபவுட் எக்ஸாம். அண்ட் எம்சிக்யூஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து இப்போ RBI எக்ஸாம் எழுதுறீங்கன்னா பேசிக் வந்து நம்ம படிக்கிற இந்த ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸோ பத்தாது. யூ ஹாவ் டு ரீட் ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் ஆர் சம் எக்கனாமிக் டைம்ஸ். தட் இஸ் அ கிவன் சார். அண்ட் அதே மாதிரி எஸ்ஏ நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் பேப்பர் சார். ஸோ அகேன் தேர் வில் பி 3 questions: Prezi writing, comprehension and essay writing. So all these are things which we have done in our compulsory English paper also. ஆனால் கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கும் அண்ட் கொஞ்சம் கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஈஸியாக எழுதலாம். ஆனால் ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் படிச்சிங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த எக்ஸாம்ஸ் எழுதுனீங்க, ரொம்ப கேஷுவலாக போய் எழுதுனீங்க, ஆனால் பாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஏன்னா நீங்கள் சிவில் சர்வீஸ்க்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டிங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த எஃபோர்ட் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களை RBI கிரேட் பி பாஸ் பண்ண வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து UPSC ஆஸ்பிரன்ஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்ல ஆசைப்படுறீங்க? Sir, I think 2-3 things I should say. And one thing is, sir, so நான் 6 attempts exhaust ஆயிடுச்சு. 6 hours exhaust ஆயிடுச்சு. என்னடா UPSCக்காக நம்ம விட்டுட்டோம். Because I had other opportunities, sir. நான் MS படிக்கிறதுக்கு USக்கு GREலையும் நல்ல ஸ்கோர் வச்சு போகிறது மாதிரி இருந்தது. பட் somehow அந்த டைம் மெயின்ஸ் கிளியர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இதையும் விட்டுட்டோமே, are we standing as losers அப்படின்ற மாதிரி so many thoughts come to you, especially when you're marginally missing it. அந்த டைமில் வந்து I should say, we always நம்ம ஏம் பண்ணுவோம் சார், ஏன் IAS ஆகிறோம், யூ கேன் சேஞ்ச் த லைஃப் ஆஃப் பீப்புள்னு எல்லா இன்டர்வியூவில் சொல்லுவோம். ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் அண்ட் ப்ராக்டிக்கல் லெவல் நம்ம ஐடியலிஸ்டிக்காக சொல்கிறோமான்னு, பட் ஐ வில் அஷ்யூர் யூ ரியலி ப்ராக்டிக்கல் லெவல் இட் இஸ் ஒர்க்கிங் பிகாஸ் மை லைஃப் ஆல்சோ சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் அன் IAS ஆஃபீஸர். டாக்டர் செந்தில்ராஜ் சாரோட நேம் நான் இங்கே மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஹி இஸ் தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சிப்காட் ரைட் நவ். அண்ட் சாரோட சிப்காட்டில் இப்போது சமிஷன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து AGM-ஆ இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட் சார், ப்ளீஸ் சொல்லுங்கள். எஸ் சார். ஸோ அங்கே வந்து சார் வந்து UPSC இன்டர்வியூக்கு போன கேண்டிடேட்ஸை கால் பண்ணி அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் கேடர்ன்றது வந்து இந்த ஏஜில் யாருமே ரீச் பண்ண முடியாத ஒரு பொசிஷன் எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையும். அந்த மாதிரி ஒரு ஈக்குவலன்ட் கேடரில் சார் ஹேட் கிவன் அஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இன் சிப்காட். அண்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் சிப்காட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மை UPSC எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தட் வாஸ் தி எலிஜிபிலிட்டி இட் செல்ஃப் தேர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து the way the state machinery actually helps UPSC aspirants is noteworthy here. No other state had this. ஏன்னா எனக்கு தெரியும் என்ன மாதிரி ஒரு 2-3 மார்க்ஸில் நாங்கள் ஃபைனல் லிஸ்ட்டை மிஸ் பண்ண நிறைய பேரோட பேசியிருக்கேன். நான் வந்து செட்டில் ஆகிட்டேன், நிறைய பேர் இன்னுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற பீப்புளுக்கும் இது வந்து ஒரு நியூஸ் தான் சார். ஸோ தட் IAS officer can change your life. So that same exam is what you're aspiring for. So in the meantime what you should do is you should just grab every opportunity you get அப்படின்றது தான் ஒன்று சார். And this opportunities நம்ம என்ன நினைப்போம்னா உடனே it is only government exams அப்படின்றது நினைப்போம். And that is how my path is also. But I would also tell you other opportunities நீங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுல இருக்கணும். கண்டென்ட் ரைட்டிங், வீடியோ எடிட்டிங், நிறைய ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் இருந்ததே லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கெரியர் கேப்பை வந்து நீங்கள் ஒரு கெரியர் கேப்பாக யோசிக்காமல் நீங்கள் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது சார். அண்ட் செகண்ட் திங் இஸ் அவேர்னஸ் அபவுட் அதர் எக்ஸாம்ஸ் வேர் UPSC aspirants have an advantage. அதில் வந்து ரொம்ப நோட்வர்தியானது வந்து RBI கிரேட் பியும் NABARD எக்ஸாமும் சார். SEBI கூட there is some level of financial background which you might have to have. But NABARD exam வந்து it is one of the exams where you can write with just UPSC preparation, because earlier I had written mains in NABARD also and I missed that interview call by 1 or 2 marks. So அந்த எக்ஸாம்க்கும் வந்து preparation was almost nil. ஆனா you wouldn't say it is nil because we have done UPSC preparation. அது உங்களுக்கு அட்வான்டேஜா வந்து சேரும். நீங்க மற்ற பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் இருக்கு படிக்கிற அளவுக்கு நீங்க படிக்காட்டும் கூட உங்க UPSC knowledge will help. ஆனா எல்லா எக்ஸாமும் வந்து அதுக்கேற்ற ஸ்ட்ராட்டஜி நீங்க இன்கார்பரேட் பண்ணிக்கணும். நேர்முக தேர்வு அனுபவம், அதாவது UPSC
யூபிஎஸ்சியில் நீங்கள் 2 முறை சிவில் சர்வீஸ்க்காக நேர்முக தேர்வுக்கு போயிருக்கீங்க. ரொம்ப நல்ல மதிப்பெண்களும் வாங்கியிருக்கீங்க. மேபி ஒரு 2 மார்க் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வந்து நேரம் நீங்கள் இந்த பக்கம் ஐஏஎஸ் ஆஃபீஸராக சர்வீஸ் பேசிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி ஆர்பிஐ கிரேட் பி ஆஃபீஸராக பேசுகிறீங்க. வெரி சூன் ஐஏஎஸ் ஆக போகிறீங்க. அந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இங்கே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்டர்வியூ நீங்கள் போகிறப்பையும் உங்களுக்கு ஆர்பிஐ கிரேட் பி இன்டர்வியூ ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் யூபிஎஸ்சிக்கு நிறைய மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேனலில் பார்த்துருக்கீங்க, நிறைய பெரிய பியூரோக்ராட்ஸை பார்த்துருக்கீங்க. அப்போ ஆர்பிஐக்கு போகிறப்போ வந்து நம்ம பார்க்காததா என்ன, நம்ம தான் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உள்ள என்னதான் இருந்தாலும் இருந்திருக்கும் உங்களுக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஸோ மிச்ச கேண்டிடேட்ஸ்க்கும் உங்களுக்கும் அது டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாருமே யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் தான் அங்கே போனது. இன்டர்வியூ போனவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்களா, இல்லை மெயின்ஸ் போனவங்களே கூப்பிட்டுருந்தாங்களா? இங்கே சார் இந்த ஆர்பிஐக்கு இல்லை சார், சாரி ஆர்பிஐ இல்லை, அங்கே இதில் சிப்காட் இதில் தேவர் ஒன்லி யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் சார். நாங்கள் இன்டர்வியூ போன கேண்டிடேட்ஸ் நாங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஏன்னா நிறைய பேர் வெட்டரன்ஸ் வேற, எல்லாருமே ஒரு கேங்காக உட்காந்து கதை பேசிட்டு. அந்த இன்டர்வியூ எப்படி இருந்தது? அது வந்து ரொம்ப நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வியூஸ் நான் கொடுத்தது. எல்லாமே வந்து ரொம்ப ஃபேவரபிளான क्वेश्चंस and I had prepared also. Very good. So that was good sir. Very good. RBI பொறுத்த வரைக்கும் the candidate pool is so vast sir. உங்களோட diversified kind of candidates. Correct. Because everyone ஓட work experience எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்போ இன்சூரன்ஸ்ல உள்ள ஸ்டேட் PSUஸ்ல இல்ல கமர்ஷியல் பேங்க்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல ஸ்டேட் வேற என்ன ஒர்க் பண்ணுவாங்க. UPSC ஆஸ்பிரன்ட்ஸும் இருந்தாங்க, பட் probably 1/3 I would say. ரொம்பலாம் இல்ல சார். And especially women இல்லவே இல்ல சார். That is very sad. நம்ம யூபிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா நிறைய women இருப்பாங்க, 1/3 அது women இருப்பாங்க இன்டர்வியூல. இங்க வந்து நாங்க 12 பேர் பண்ணதுல நாங்க 2 பேர் தான் गर्ल्स இருந்தோம் சார். ஓகே. அந்த முன்னாடி நான் கேள்விப்பட்டேன் அந்த அளவு கூட இல்ல அப்படினு. ஓகே. சோ ஓவரால் செலக்ஷன்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் I think the number is very low sir. ஓகே. So this is again one thing maybe people are not aware அப்படின்ற ஒரு issue. ஓகே. RBI interview as it principally ரெண்டுமே வந்து it's just a test of your personality தான் சார். So அந்த UPSC இன்டர்வியூலயுமே வந்து சரி, இந்த இன்டர்வியூமே சரி, if you know to hold your composure and if you know how to talk, what to talk, when to talk, I think interview is sorted. Civil service interview பொறுத்தவரையில 30 minutes, 5 members will be there. Yes sir. Each will take at least 4 to 5 questions. Yes. Maximum 25 to 30 questions. Yes sir. இதான் வந்து அங்க பேட்டர்ன். Correct. நார்மலா இங்க வந்து how many members will be there in the panel, what is the duration of the interview, most probably how many questions you will be facing, and என்ன marks in interview. Yes sir. So sir இங்கே வந்து interview had 6 members sir, but it is I don't think it is rigid, it is flexible அங்க. Okay. And my interview went for 40 minutes sir. But generally interview duration varies. That 20 varies. to even 40 even the UPSC 20 to 40 minutes வரைக்கும் போகும். And I had we would say 40 questions அந்த மாதிரி இருந்திருக்கலாம் sir. 40 questions கிட்ட. So it starts with factual questions mixல இருந்தது sir. So it's not like only personality related opinionated questions மட்டும் இல்ல. And since I was working there were a lot of questions on my work. Okay. So that is one advantage when you go to any interview. Yes. If you're working or if you have any other experience, please highlight it in your DAP or your biodata so that அத வந்து நீங்க எடுத்து காமிக்கலாம். That is one aspect. And the second thing is that sir அந்த இன்டர்வியூஸ்ல வந்து you need to have financial you can't go with UPSC level உள்ள அந்த எகனாமிக்ஸ் மட்டும் படிச்சிட்டு நம்ம போக முடியாது. Deeper understanding of how the financial system in India works and how the global financial system is connected is very important sir. But obviously நம்ம வந்து எவ்வளவு படிக்கிற டைம்ல இது especially economics related interest இருக்கிறவங்களுக்கு this is something you should just keep a tab of every day. இப்போ நானுமே வந்து ரொம்ப நாளெல்லாம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் இல்லை சார். ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் ஃபினான்ஷியல் நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்றது, அந்த ஃபினான்ஷியல் எடிட்டோரியல்ஸை நம்ம இன்ட்ரெஸ்டோட ரீட் பண்ணி அதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அந்த மாதிரி. இப்போ பேசிக்கா ஃபாரெக்ஸ்னா நமக்கு ஃபாரெக்ஸ்னா என்னன்னு தெரியும், பட் ஹவு டு வி மேனேஜ் த ஃபாரெக்ஸ், ஹவு டு வி செல் த டாலர்ஸ், ஹவு டு வி மெயின்டைன் த எக்ஸ்சேஞ்ச் ரேட், இந்த மாதிரி பட் கொஞ்சம் டீப்பரான லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம எடுத்துட்டு போனோம். அண்ட் ஐ வுட் ஆல்சோ சே இதை நம்ம படிச்சுட்டு நம்ம இனி போய் GS3 நீங்க எழுதுனீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப பூஸ்ட் ஆகும் சார். பிகாஸ் நானே வந்து RBI எழுதிட்டு சரி கிளியர் ஆகலன்னா கூட பரவாயில்ல, நான் GS3ல ஸ்கோர் அதுக்கு ஈக்குவலா தான் நான் 20 மார்க்ஸ் வாங்கிப்பேன் அப்படின்ற லெவல்ல வந்து உங்களுக்கு வந்துரும் சார் கான்ஃபிடன்ஸ். பிகாஸ் அந்த லெவலுக்கு நீங்க இன்ட்ரிகேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இதுவும் வந்து சப்ஸ்டிட்யூட் பார்க்காம ரெண்டுமே வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் பார்க்குறீங்க. வெரி குட், சூப்பர். ஸோ ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் 3 லெவல்லையுமே இந்த UPSC ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிரேட் பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக அப்ளிகேஷன் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க.
இருக்காங்களா? கிடையாது. இல்லை வந்து வேறு என்ன ரீசனுக்காக அப்ளிகேஷன்ஸ் வந்து அதிக லெவலில் போகிறதில்ல? இது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஐஏஎஸ். டெப்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ வரைக்கும் போகலாம். ஆல்மோஸ்ட் எந்த பிஎஸ்யூ பேங்க் போனீங்கனாலும் ஆர்பிஐ கிரேட் பி ஆஃபீஸர் வர்றாங்கன்னா அதுக்குடைய ரெஸ்பெக்டே வேற. அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, நல்ல ரெகக்னிஷன் இருக்குது, நல்ல ரெமுனரேஷன் இருக்குது, நல்ல ரிவார்டு இருக்குது. இன்ஃபேக்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சேலரியை விட உங்கள் சேலரி அதிகம். அதான் உண்மை. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு போஸ்ட்டுக்கு எதுக்காக அவேர்னஸ் வந்து தமிழ்நாட்டில் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், ஐ வுட் சே நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஓகே பவர் அத்தாரிட்டி அப்படின்னு நமக்கு விசிபிளாக கண்ணுக்கு தெரியுது வந்து ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் சார். இன்ஃபேக்ட் ஐஎஃப்எஸ் கூட நிறைய பேர் போட மாட்டாங்க. நான் என்னோட ப்ரிப்பரேஷன் டைம்லேயே பார்த்துருக்கேன். மை சாய்ஸ் ஆஃப் ஐஎஃப்எஸ் ஆல்வேஸ். யாருமே ஐஎஃப்எஸ்னா என்ன அப்படின்னே வந்து கேட்டவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறச்சுல உங்களுக்கு விசிபிளாக தெரியுது ஐஏஎஸ்ன்றனால நம்ம ஐஏஎஸ் பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது குரூப் 1 ஆஃபீஸர், ஓகே டெப்யூட்டி கலெக்டர் பார்க்குறோம், தாசில்தார் பார்க்குறோம். அதனால பார்க்குறதே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளவோ இருக்குது. இட்ஸ் லைக் ஜஸ்ட் த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் இஸ் இன் அ கவர்மெண்ட் மிஷனரி இஸ் தீஸ் சிவில் சர்வீசஸ். ஸோ அதனால நம்ம அதிலே அட்யூன் ஆகிட்டோம். செகண்ட் திங் வந்து பேங்கிங் எக்ஸாமுக்கு வந்து நமக்கு அந்த டைம்லேருந்தே வந்து அவேர்னஸ் கொஞ்சம் இருந்துட்டு, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்னாலையும் சரி எதுனாலையும் நம்ம கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்ததுனால பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாரும் போகிறாங்க சார். பட் another reason why people அந்த பேங்கிங் ஆஸ்பிரன்ஸே கொஞ்சம் பயப்படுறதுக்கு காரணம் வந்து இந்த எக்ஸாம் த மிக்ஸ் ஆஃப் போத் சார். ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். பேங்கிங் ஆஸ்பிரன்ஸும் ஈஸியாக போய் நான் ஆர்பிஐ எடுத்து எழுதுனேன் கிளியர் ஆகிட்டேன் அப்படின்னு இல்லை. அவங்களும் நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ள டைமில் வந்து சம்டைம்ஸ் தேல் பி செட்டிலிங் இன் அ பேங்க் ஜாப். ஸோ அந்த செட்டிலிங் ஆட்டிடியூட் கூட இருக்கலாம் சார். செகண்ட் திங் இஸ் அவேர்னஸ் ஆஸ் சச். இந்த எக்ஸாம் இப்படி ஒரு எக்ஸாம் இருக்கு அப்படின்ற பயத்தை தாண்டி இந்த அவேர்னஸும் கம்மி தான் சார். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை இந்த ஒரு இது வந்து உங்களுடைய முதல் முயற்சியா இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஆர்பிஐ கிரேட் பிக்கு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், ஐ ஹேவ் ரிட்டன் ஆர்பிஐ பிஃபோர். ஃபர்ஸ்டே அட்டெம்ப்ட் நீங்க கொடுக்கறப்பே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல சார். ஸோ அகைன் ஐ வுட் மென்ஷன் another friend of mine. ஸோ மதிவதனி அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஃப்எஸ்ல இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஆர்பிஐ கிரேட் பி ஆஃபீஸரா இருந்துட்டு தான் ஐஎஃப்எஸ் ஆனாங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட் தான் அவங்க. ஆமா, கரெக்ட். ஸோ she was one of the kind of inspirations for me also நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அவங்க வந்து ஆர்பிஐ கிரேட் பி போகச்சுல அவங்க சொல்லியிருந்தாங்க என்கிட்ட, யூ ஷுட் கிவ் இட் சீரியஸ்லி அப்படின்ட்டு. அந்த டைம்ல தான் ஐ திங்க் ஐ கேவ். அப்பயும் நான் சீரியஸாக கொடுக்கல. தட் இஸ் another ப்ராப்ளம். ஸோ எப்போ நம்ம ஓகே வேற வழியே இல்லையா அப்படின்ற போட்ஸில் தான் நம்மளும் ஒரு எடுத்து சீரியஸாக எடுப்போம் அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி எடுத்தது தான். ஸோ அப்போ இந்த சிலபஸே பார்க்காம போய் எக்ஸாம் எல்லாம் இந்த எக்ஸாமை நீங்கள் முன்னாடியே ரொம்ப சீரியஸாக யூபிஎஸ்சிக்கு படித்தது மாதிரி ஒரு டைமாக படிச்சிருந்தா ஃபர்ஸ்டே உங்களால் சர்வீஸ் வாங்கியிருக்க முடியுன்றது என்னோட ஒப்பீனியன். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? டெஃபினெட்லி சார். அந்த ஸோ எல்லா எக்ஸாம்ஸும் டிஃப்ரெண்ட் சார். ஆனால் ஒரு எக்ஸாமுக்கும் அந்த எக்ஸாமுக்குன்னு எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். அண்ட் த காம்படிஷன் அண்ட் த லெவல் ஆஃப் அன்பிரடிக்டபிலிட்டி இன் யூபிஎஸ்சின்றது இஸ் மோர் ரேஷனலைஸ்ட் இன் அதர் எக்ஸாம்ஸ், எஸ்பெஷலி ஆர்பிஐ மாதிரிப்பட்ட எக்ஸாம்ஸ். பிகாஸ் உங்களுக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் ஆஃப் எம்சிக்யூஸ் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் ரைட் ஆர் ராங். உங்களுக்கு இண்டிவிஜுவல் லெவலில் வர அந்த இதெல்லாம் கம்மியாயிடும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் இஸ் லிட்டில் மோர் லெஸர் அண்ட் த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எல்லாம் பார்க்கச்சுல இந்த எக்ஸாமுக்கு சாலிடாக ஒரு 3 months பிஃபோர் ப்ரிலிம்ஸ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸும் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 1 monthக்குள்ளே முடிஞ்சிடும் சார். ப்ரிலிம்ஸ் முடியும், ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து 1 monthக்குள்ளே மெயின்ஸ் முடிஞ்சிடும். இட்ஸ் வெரி ஷார்ட் சைக்கிள். அந்த ஷார்ட் சைக்கிளுக்கு நீங்க கரெக்டாக வந்து ஒரு 4 hours டெய்லி எஃபர்ட் போட்டிங்கன்னா போதும் சார். மோர் தென் என்ன, ப்ரொவைடட் யூ ஹேவ் தட் அட்வான்டேஜ் இன் யூ. வெரி குட். இப்போ வந்து ஆர்பிஐ கிரேட் பி எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க. இந்த ஒரு கிட்டத்தட்ட 6 to 7 வருஷ பயணம் ஒரு போட்டித் தேர்வுக்காக, அதுவும் வந்து ஒரு பெண் வந்து படிக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நம்ம இன்னைக்கு இருக்க சமுதாயத்தில். இந்த 7 ஆண்டு காலம் வந்து தொடர் முயற்சியில் உங்களை வந்து ஈடுபடுத்தியது வந்து ஒன்று உங்கள் பெற்றோர், இன்னொன்று உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உத்வேகம். எந்த ஒரு ஃபிகர் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமாக ட்ரிகரிங் பாயிண்டாக இருந்தது 7 வருஷம் பொறுமையாக ஃபைட் பண்ணுறதுக்கு? ஈவன் எதிர்காலத்தில் வந்து டெப்டி கவர்னராக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஆர்பிஐ கிரேட் பிக்கு ரொம்ப ஜூனியர் மோஸ்ட்டுக்கு இருந்தால் கூட உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களை பற்றியும் இந்த ஜேர்னியில் நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன்ஸ், முக்கியமாக ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் கற்றுக்கிட்ட முக்கியமான லெசன், ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு கருத்து, உங்கள் பேக்ரவுண்டையும் சொல்லி, என்ன டிகிரி, உங்கள் பேரண்ட்ஸோட ரோல் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி இந்த 7 வருஷம் இது பண்ணீங்க, ஃபெயிலியர்ஸ் வர்றப்போ எப்படி இருக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஃபைனலாக வந்து இப்போ அச்சீவ்மெண்ட்டும் பண்ணிட்டீங்க. நான் அடிக்கடி ஃபேமஸ் என்னுடைய டைலாக் நான் உங்கள்கிட்ட கூட சொன்னேன், ரஜினிகாந்தோட டைலாக் தான், ஆண்டவன்
ரொம்ப சோதிப்பான், அது யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட்டை ரொம்ப ரொம்ப சோதிப்பான், ஆனால் இறுதியாக கைவிட மாட்டான். அப்படிதான் வந்து உங்களையும் வந்து கைவிடலை, காப்பாற்றிருக்காரு கடவுள். அதே போல் நினச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்ச வேலை எல்லாமே வந்து ஒரு எதிரின்னு கூட நான் சொல்லுவேன். ஆனால் ஆர்பிஐ கிரேட் பிஏ நான் எதிரின்னு சொல்ல மாட்டேன், அது நண்பன் தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ இப்போ நமக்கு நினச்ச வேலை உங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் கிடைக்க போகுது. இப்போ ஒரு கிடைச்ச வேலை ஒன்றும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் உங்களை மாதிரி ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ்? I would not say advice, sir. Advice could Oh, experience. I would say what I feel you should yes, please. actually take in. So number one என்னன்னா சார், எஸ்பெஷலி நம்ம வந்து ஒரு 2 years 3 years அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வருவோம். அப்படி கூட பிளான் பண்ண மாட்டோம், எடுத்த உடனே நான் கிளியர் ஆயிடுவேன் தான் நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ரேங்க் 1 வாங்குவேன், அப்படிதான் நம்ம அப்படிதான் வருவோம். பட் திஸ் எக்ஸாம் இஸ் வெரி வெரி ஹம்பிளிங், ஐ வுட் சே, பிகாஸ் நம்ம எல்லாருமே வரவங்க எல்லாருமே வந்து அகாடமிக்ஸ்ல we would have excelled in school and college, sir. So நானுமே வந்து ஸ்கூல் வந்து I had studied in St. Aloysius Anglican School, and after that Panimalala I had completed my graduation in electronics and communication. அப்போ பிளேஸ்மெண்ட்கே I did not sit for placement, ஏன்னா நான் சிவில் சர்வீஸ் எடுத்துருவேன் அப்படின்ற ஒரு இதில் வந்த இதுதான். ஸோ அப்போதுலேருந்து ஆஃப்டர் கிராஜுவேஷன் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இயர் நல்ல ஜோஷில் போகும், ஆனால் அதுக்கப்புறம் தட் ஆல் கோஸ் ஆஃப். ஸோ த ரியாலிட்டி இஸ் யூ ஆர் கோயிங் ஃபார் அ காம்படிஷன் அட் அன் ஆல் இந்தியா லெவல். தேர் ஆர் ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரம் ஆல் ஏஜ் குரூப் who are eligible and from all backgrounds. IIT-ல படிச்சவங்க, IIM-ல படிச்சவங்களும் competing for this exam. So your competitiveness just rises just by starting your preparation itself, and your failure itself is a success in so many fronts அப்படின்றது ஒன்று சார். செகண்ட் திங் என்னன்னா, that humbling processல okay you need to fill in the gaps in your knowledge and in your attitude and in your personality அப்படின்றதும் this exam teaches sir. So I am not generally very patient sir. எனக்கு நான் இப்போ பண்ணோமா அடுத்த நாளைக்கு ரிசல்ட் வரணும் அந்த மாதிரி உள்ள பர்சன். ப்ராசஸே இங்கே 1 year, ஏன் ப்ராசஸ் சுத்தம் என்ன 7 years போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க, நாங்கெல்லாம் பேசுவோம். நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணச்சில் வந்து யூஎஸ்ல பிரசிடென்ட் வந்து இவரே இப்படியெல்லாம் பேசுவோம் சார். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் டைம்லைன் அந்த ஒலிம்பிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம், இந்த ஒலிம்பிக்ஸில் என்ன கிளியர் ஆகலையே, இப்படி பேசுகிறவங்க தான் நாங்கள். பட் ஒலிம்பிக்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் அனெக்டோட் சொல்ல முடியும்னா, ஒரு ஒலிம்பிக்ஸில் ஒரு கோல்டு மெடலை மிஸ் பண்ணுறவங்களுக்கு அடுத்தது 4 years அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் வாங்க. நமக்கு அட்லீஸ்ட் எல்லா வருஷமும் எக்ஸாம் வருது. கரெக்ட். அந்த மாதிரி உள்ள இதை எடுத்துட்டு நம்ம ட்ரை பண்ணணும் சார். அண்ட் மை ஜேர்னி இன் யூபிஎஸ்சி ஐ வில் சே சார், 4 mains கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் means by 10 marks I missed the interview call. Second time I missed interview call by 2 marks. Oh my god. The third time I missed the final selection by 22 marks. Interview போயிட்டேன். Okay. And last time I missed the final selection by 3 marks. Reserve listல இருந்து 1 markல தான் நான் missed. Just mains pass பண்ணி interview போய் just by 1 mark. Yes sir. Okay, it happens from reserve list. Yeah. So this happens sir. So இந்த மாதிரி டைம்ல your mental health. Yes, அதுல இருந்து இப்படி மறுபடியும் மீண்டு வந்து மறுபடியும் ஏஜிஎம் ஆகி இப்போ வந்து டிஜிஎம் ஆக போறீங்க கிட்டத்தட்ட. Yes. So mental health என்ற aspect வந்து sometimes we ignore sir. I think that is one most ignored aspect in this whole competitive exam cycle. நம்ம கோட்டால சூசைட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட் சூசைட் பண்ண மாட்டாங்க, ஆனாலும் அவங்க டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அந்த இதை வந்து நீங்க எப்படி மீட் பண்ணணும்ன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாட் ஜஸ்ட் திஸ் எக்ஸாம், எனி எக்ஸாம். அண்ட் ஃபார் தட் யூ நீட் அ வெரி குட் சப்போர்ட் சைக்கிள் வித் சம்டைம்ஸ் மை பேரண்ட்ஸ் ஆர் வெரி வெரி சப்போர்ட்டிவ் சார். கல்யாணம் பண்ணணும்னு சொன்னது கிடையாது, எதுவுமே சொன்னது உனக்கு என்ன வேணும் அட்டம் வேணுமா கொடு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்த சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ். ஐஎஃப்எஸ் போடுமா போடு அப்படின்னு சொன்ன பேரண்ட்ஸ். ஸோ ஃபேமிலி வைஸ் அண்ட் ஃபினான்ஷியலி ஐ டிட் நாட் ஹேவ் எனி இஷ்யூஸ். தேர் வாஸ் நோ இஷ்யூ அட் ஆல். ஐ டிடன்ட் ஹேவ் டு ஒர்க் அந்த மாதிரி இருந்தது. ஆனாலுமே there are some things which your parents may not be able to understand, for which you need people in your circle sir. And those circle can become your own enemy also. They shouldn't feel jealous, they should be happy at your success. And I was lucky, I met so many people like that across my UPSC preparation. One more friend is Sindhu Raghavan. அவங்க சார் வந்து எனக்கு இந்த தடவை 336 ரேங்க் வாங்கி ஐஏஎஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கிளியர் ஆயிருந்தாங்க. அந்த பேட்ச்ல நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இன்டர்வியூ போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து that was the interview I missed by 2 marks. ஸோ அப்போ சார் எனக்கு அன்னைக்கு கால் பண்ணியிருந்தாங்க ரிசல்ட் அன்னைக்கு. சார் சேங் பாருங்க சிந்து ராகவன் இந்த மாதிரி அவங்களும் வந்து ஷி கிளியர் இன் 7th attempt after 8 years. ஸோ உங்களுக்கும் டைம் இருக்கு, at 30 also you can clear. அந்த மாதிரி உள்ள என்கரேஜ்மெண்ட் எல்லாம் சார். ஆமாம் சார் அவங்க என் ஃப்ரெண்டு தான், எனக்கு தெரியும் சார். நாங்கள் இந்த மாதிரி ஒரு கேங் இருந்தோம். அண்ட் எனக்குமே ரிசல்ட் வந்தோடனே சிந்துராகவன் கிளியர் ஆனோன்னா அவங்க எனக்கு கால் பண்ணாங்க, கவலைப்படாத என்னோட பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு அவங்க ஐஏஎஸ் ஆயிட்டுமே அப்போ உங்கள் ரிசல்ட்டையும் அந்த பிடிஎஃப்ல தேடி உங்களுக்கு கால் பண்ணி ஆறுதல் சொல்கிற அளவுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. அதே டைமில் நான் கால் பண்ணி அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்றது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
இந்த தடவை ஆர்பிஐல இன்சிடென்டலி ஐ saw it in some YouTube, there were 2 roommates who cleared the RBI. இந்த தடவை போஸ்டிங் itself ரொம்ப கம்மி, 62 was very cutthroat competition. அதுல 2 roommates ஒண்ணா மாத்தி நோட்ஸ் ஷேர் பண்ணி மாத்தி செல்ஃப்லெஸ்ஸா ஹெல்ப் பண்ணி அவங்க கிளியர் பண்ணிருக்காங்க. அவங்க நேம்ஸ் எதுவுமே எனக்கு தெரியல. ஐ திங்க் இஃப் ஐ மீட் them I will really tell it to them. இந்த மாதிரிப்பட்ட ரேரான ஃப்ரெண்ட்ஷிப்பும் இந்த மாதிரி மாத்தி உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில சப்போர்ட் இருக்கு. Please be with those people. If your friend circle is not that, please cut them off also. That would be another advice I would give. Please leave away toxic relationships and friendships here. Focus only on what will support you and rise you on top. அது ரெண்டாவது திங் சார். ஸோ மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட் திங் இஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், ஜஸ்ட் யூஸ் இட். ஏன்னா இப்போ எனக்கு வந்து அன்னைக்கு சார் இன்ஃபேக்ட் என் கூட நாங்கள் அன்னைக்கு இன்டர்வியூ போயிருந்தோம் சிப்காட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அன்னைக்கு அந்த சேம் டே தேர் வாஸ் செபி எக்ஸாம். செபி அன்னைக்கு தான் ப்ரிலிம்ஸ் ஃபேஸ் 1 இருந்தது. வந்து முக்கால்வாசி பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. யூபிஎஸ்சி நடக்கிற அன்னைக்குலாம் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நடக்கும் கிட்டத்தட்ட அப்படி. ஸோ அன்னைக்கு அந்த எக்ஸாம் போகிறதா இந்த எக்ஸாம் போகிறதான்ற டயலமால பாதி பேர் அங்கே போனாங்க. இங்கேயும் வந்து காம்படிஷன் 3 செலெக்ஷன்ஸ் அவுட் ஆஃப் so many people who attended அப்படின்றதுல. பட் you should know which is your strength. Yes. There are so many exams in this world. You can write all the exams, but you can clear only ones in which you are prepared for or focused on. So you should see which is your natural advantage. So எனக்கு வந்து to tell you honestly, I am from an Anglo-Indian school, and for me English is the thing I know more than any other language. So I had an advantage in terms of English. I was good at math, and I was also maths என்றது competitive exam levelலையும் I was very good at math. So for me இது ரெண்டுமே வந்து served as an advantage in banking exams. In fact, I think something I had already cleared and I had got a job in Bank of India when I was 22, but I did not join the job again because of UPSC. So அந்த மாதிரி உங்களுக்கு நேச்சுரல் அட்வான்டேஜ் இருக்கிற சில டைம்ல வந்து you should be able to use it to the best. So நான் அந்த டைமை சேவ் பண்ணிட்டேன். I did not study all that. I studied only finance during that time because finance எனக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சாலுமே RBI லெவலுக்கு whenever I found time after work I used to study finance. ஸோ நீங்கள் எப்படி உங்கள் டைமை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்றதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட். அண்ட் எக்ஸாம்ஸ் as such சார் நீங்கள் இது பண்ணிட்டு MBA பண்ணலாம். கேட் எக்ஸாம் இருக்குது. இஃப் யூ குட் அட் மேத் அண்ட் இஃப் யூ கேன் ஃபோக்கஸ் யூ கேன் டூ தட். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் plenty. Just look for it. Look what actually makes you happy and do what keeps you happy. Yeah, nice Salis. ஆக்சுவலாக சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து எக்ஸாமில் தோக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் தோற்பதில்லை. வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து வெற்றியடைவாங்க அப்படின்னு தான் நம்ம இத்தனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நானும் ஒரு உதாரணம்னு பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். நான் சிவில் சர்வீஸ் தான் படித்தேன். 7 கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைச்சது, ஆனால் ஐஏஎஸ் கிடைக்கல. ஆனால் நான் தோற்று போகல, ஜெயிச்சிருக்கோம். அதே போல் இன்னொரு வார்த்தையை சொல்லி சொன்னாங்க, சார் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் எங்கேயுமே வந்து சூசைட் பண்ணதுக்கு எத்தனை தோல்வி இருந்தாலும் அவன் தாங்கிப்பான் அப்படின்ட்டு. அது காரணம் என்னென்னா இந்த ப்ரிப்பரேஷனோட ஜேர்னியே வாழ்க்கை தத்துவத்தை வந்து சொல்லிக் கொடுக்கும். அது வந்து பொறுமை நிச்சயம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்குன்னு சொல்லிக் கொடுக்கும். ஆனால் அந்த பொறுமையாக இருந்தால் இறுதியாக வந்து நம்ம வந்து போட்டித் தேர்வில் மட்டும் இல்லை வாழ்க்கை தேர்வுலையும் ஜெயிச்சிருவோம். அப்படி தான் வந்து சமிஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து போட்டித் தேர்வில் RBI கிரேட் B ஆஃபீஸராக ஜெயிச்சிருக்காங்க. இப்போது இன்னும் அதிக லெவலில் நிறைய போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்க போகிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க சின்சியரான டெடிக்கேட்டடான சீரியஸ் அண்ட் சீனியர் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்கள் செமிஸ்டர்ஸுடைய அந்த ஜேர்னிலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம வந்து டோன்ட் கிவ் அப் அந்த ஆட்டிடியூடு கண்டிப்பாக வேணும். 2வது நல்ல நண்பர்களை நீங்கள் வச்சுக்கணும். 3வது பொறுமையாக இருக்கணும். 4வது தொடர்ந்து எல்லா தேர்வுகளுக்கும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும். 5வது எது உங்களுக்கு வரும், எது உங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றது தெரிஞ்சு அதில் அதிக லெவலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக வந்து உங்களுக்கான இடம் உங்களை தேடி வரும் அப்படின்றதான் இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறது. இப்போது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் அவங்க வந்து ஒரு AGM பொசிஷனில் இருக்காங்க. வெகு விரைவில் RBI கிரேட் B ஆஃபீஸில் ஜாயின் பண்ண போகிறாங்க. அதில் ஒரு நல்ல ஒரு அதிகாரியாக பெரிய லெவலுக்கு வரணும்னு வாழ்த்தி, அதிலிருந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்னும் அவங்களுக்கு 2 அட்டெம்ப்ட் இருக்குது. அந்த 2 அட்டெம்ப்டில் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். தீபனா விஸ்வேஸ்வரி கடைசி அட்டெம்ப்டில் சர்வீஸ் வாங்கினவங்க, ரம்யா கடைசி அட்டெம்ப்டில் IAS வாங்கினவங்க, நிறைய பேர் நம்ம வந்து கடைசி அட்டெம்ப்டில் IAS வாங்கினவங்க நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இல்லாமல் அடுத்த அட்டெம்ப்ட்லேயே வந்து செமிஸ்டர்ஸ் வந்து IAS ஆகணும்னு கிங்மேக்கர்ஸ் IAS அகாடமின்னு வாழ்த்தி, நீங்களும் எல்லாருமே அவங்களுக்காக ப்ரே பண்ணிப்பீங்கன்றதை நினச்சி உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சொல்லி, இவ்வளோ நேரம் வந்து தன்னுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிட்ட செமிஸ்டர்ஸ்க்கும் நம்மளுடைய நன்றிகள் தெரிவிச்சுப்போம். ஆல் தி பெஸ்ட் செமிஸ்டர்ஸ். உங்களுக்கு வந்து RBI கிரேட் ஆஃபீஸராக வந்து வெகு விரைவில் IAS ஆஃபீஸராக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.